அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. வாங்க எங்கள் தோட்டத்து கத்திரிக்காய் வெட்டிக்கலாம் பொரியலுக்கு. இதில் முள் பெருசாக இருக்குதுங்க. சோயா வேக வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு மசாலா வறுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் அரிஞ்சு தாளிச்சு விட்டுட்டா பொரியல் ரெடி. நேற்று என்ன குழம்பு வச்சேன்? நேற்று சாம்பார், புடலங்காய் சாம்பார், அரசாணிக்காய் பொரியல். முந்தா நாள் முட்டை குழம்பு, அதுக்கு முன்னத்த நாள் சொண்டங்காய் குழம்பு, அதுக்கு முன்னத்த நாள் மோர் குழம்புன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த வாரத்தில் ஒரே நாள் தான் நேற்று சாம்பார் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சோயா கிரேவியாட்டை வச்சு கத்திரிக்காய் பொரியல் கொடுத்துட்டா. ரசம் இருக்குது, சாப்பாடு வடிச்சுட்டு வச்சு இது கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு குழம்பு அரைச்சி தாளிச்சுட வேண்டியது. நம்ம தோட்டத்து கத்திரிக்காயும் போது மருந்தடிப்போம். 3 வருஷம் ஆச்சு. ஒரு 3 கிலோ காய் வரும். 1 கிலோவுக்கு பொரிச்சிட்டு வந்தோம். 1 கிலோ இல்லை 5 காய் பொரிச்சிட்டு வந்தோம் பொரியலுக்கு. சோயா குழம்பு வச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணால் தயிர் இருக்குது, ரசம் கொஞ்சம் இருக்குது. பசிக்கு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுவோங்க, பட்டினி இருக்கான்னு. நீங்களாம் காலையில் டீ குடிச்சிங்களா? நீங்களாம் டிஃபனா சாப்பாடா? வேலைக்கு பொருளுக்கு 2மே செய்யணும். நான் இன்றைக்கி அப்பாவுக்கு உப்புமா தான் பண்ண போகிறேன். கீழே உட்காந்து மெயினாக அறுக்க மாட்டேனுங்க, ஸ்டூலில் உட்காந்துக்குவேன் சமைக்கும்போது. ஸ்டூல் மேலே பாலையை வச்சு பாருங்கள். நம்ம செடி கத்திரிக்காயும் போது சொத்தை வராது. மார்க்கெட்டுக்கு வந்தால் மார்க்கெட்லேருந்து எடுத்ததை பார்த்திங்களா, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, சொத்தை வரும். இதுக்கு தண்ணி இந்த வயலட் கத்திரிக்காய் தண்ணி ஒரே கை தான் தெளிக்கணுங்க. அதிகமாக 1 கை 2 கை டம்ளர்லேயோ செம்புலேயோ மோந்து ஊற்றிடாதீங்க. இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும். இந்த நீல கத்திரிக்காய், நீளமாக்கிற கத்திரிக்காய் பச்சையாக இருந்தாலும் சரி, வயலட்டானாலும் சரி, தண்ணி மட்டும் 1 கை அதில் 2 கை தான் ஊற்றுவாங்க. அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டிங்கன்னா குழன்னு குழஞ்சி போகும். நான் 1 கை மறுபடியும் கொஞ்சம் தொளிப்பேன். இல்லைன்னா என்ன தெரியுங்களா, கொதக்கொதன்னு ஆயிரு. அப்போ என் மகன் திட்டுவேன். அதனால் அளவாக தொளிச்சுக்குவேன். பொரியலுக்கு நல்லா இருக்குது. தேங்காயும் சொரையை போட்டு. நான் மிளகுடி தான் போடுவேங்க. உங்களுக்கு மிளகா வேணுமா? மிளகுடி நான் மிளகுடி தான் போடுவேன். சொத்தை இருக்குதுன்னு செக் பண்ணிக்குவேன். சொத்தையே வராது. சொத்தை வராப்பில் இருந்தால் பிஞ்சிலேயே வந்துடும். பிஞ்சிலேயே மேலே தெரியும் சொத்தைன்னு. மருந்தடிக்கிறதுனால சொத்தை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்படி அறியும்போது நல்லா அருகாமனையே யூஸ் பண்ணுறதில்ல. தேங்காய் சொரவுக்கு மட்டும் எடுப்பு ஒரு நாளைக்கு. இல்லைன்னா அதையும் மிக்சிலேயே அடிச்சுக்குவேன். நீங்கள்லாம் டீ சாப்பிட்டீங்களா? டிஃபனா? சாப்பாடு செய்வீங்க சில பேர். காலையிலத்துக்கு டிஃபன் செய்யணும், மதியானம் சாப்பாடு செய்யணும், 2யும் முடிக்கணும் போது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு காலையில் எழுந்திரிச்சு இந்த லேடிஸுக்கு ஒரு கடவுளை பார்க்குறோமோ இல்லையோ, காலையில் எழுந்திரிச்சு கிச்சன் உட்காந்துக்கணும். அதுதான் லேடிஸுக்கு தலையெழுத்து. உப்புமா செய்யணும், இல்லைன்னா கொலா புட்டு மாவு உதிர் புட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்பாவுக்கு. நேற்று டிஃபன் வேண்டான்ட்டார். மாவும் இல்லை. இன்றைக்கி தான் ஊற வச்சுருக்கிறேன். இட்லிக்கு ஊற வச்சுருக்கிறேன் ஒரு 3 டம்ளர். ஒரு 10 மணிக்கு ஆட்டி வச்சிட்டோம்னா நைட்டு வேணாலும் இட்லி ஊற்றிக்கலாம். அஞ்சு கத்திரிக்காய் 5 எண்ணம் அரிஞ்சிட்டு பார்த்தீங்களா?
பொரியலுக்கு சூப்பர். இப்படி அருங்க உறவுகளே, இப்படி அருங்க. இட்லிக்கு நேற்று ஸ்கூல் மீட்டிங் போனோங்களா, அதனால் போயிட்டு வந்துட்டு ரேஷன் கடைக்கும் போயிட்டு தம்பி நானும். அதனால் நேற்று மாவு அரைக்கிற டயர்டு. வெளியே போனாலே வீட்டுக்கு வந்தால் டயர்டு. 5 மணிக்கு எந்திரிக்கிறவோ இன்றைக்கி 5:10 எங்கள் அப்பா பாத்ரூம் போயிட்டு எந்திரி 5:10 எந்திரின்னு எழுப்பிவிட்டார். இல்லாட்டி நல்லா தூங்கியிருப்பேன். வெங்குறவர்களே, கத்திரிக்காய் பொருள் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி பொரியல் தாளிச்சுட்டு போட்டு குழம்புக்கு அரைச்சி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து தாளிச்சு விட வேண்டியதுங்கிறவர்களே. நீங்கள்லாம் என்ன சமைச்சின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. 5 கத்திரிக்காய்ன்னு எவ்வளோ தாராளம் பாருங்கள். பெரிய டிஃபன் ஒரு டிஃபன் போட்டு கொடுத்துருவேன். பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. எம்மானுக்கு எந்த குழம்பு வச்சு கொண்டு போனாலும் கிடைக்கிறது இல்லைம்மா, பசங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. சிக்கன் குழம்பு, மோர் குழம்பு, சாம்பார், மீன் குழம்புலாம் கொண்டு வராங்கம்மா. அதையும் நான் சாப்பிட்டுக்கிறது. என்ற குழம்பு கிடைக்கவே மாட்டேது. சுண்டக்காய் குழம்பு வச்சு கொடுத்து விட்டுடுங்க. டிஃபனையே காலி பண்ணிட்டாங்கம்மா அப்படிங்கிறேன். மலையாளத்துக்காரர் சுண்டக்காய் குழம்பு வைக்க மாட்டாங்களா, நம்ம தான் தமிழ்நாளிலேயே வைக்கிறது. குழம்பு நம்மளுக்கு பிடிக்கும், நம்ம குழம்பு அவளுக்கு பிடிக்கும். அதுதானுங்க, நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு நம்மளுக்கு பிடிக்காது, அடுத்தே வைக்கிறது தான் பிடிக்கும். அதுபோல தான் என் மகன் குழம்பு நான் சாப்பிடுவேம்மா, என் குழம்பு பசங்க சாப்பிடுவாங்கம்மா அப்படிங்கிற பாருங்களே. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டிக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி தாளித்து விட்டுட்டு குழம்புக்கு அரைச்சிட்டு இது ஒரு கழுவி கழுவிட்டு வந்துடுறேங்க. கருப்பாக இருக்குது, பழைய வெங்காயம் மாட்டேங்குது. கழுவிட்டே வெட்டிடுவேன். கழுவிட்டு வர்றேன், ஒரே செகண்ட். பொரியல் தாளிச்சுட்டு குழம்புக்கு ஒரு அரைச்சிட்டு தம்பியும் தாளிச்சுட்டு வேலையை முடிந்தது. அப்பாக்கெல்லாம் இன்றைக்கி உப்புமா அல்லது உதிர்ப்புட்டு கொழாப்புட்டு மாவு இருக்குது. 10 கிலோ பச்சரிசி வாங்கி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற வச்சு காய போட்டு கொடியும் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டா என்ன பலகாரம் வேணாலும் போட்டுக்கலாம். நூல் போட்டு வச்சுக்கலாம், கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், பச்சைமா செய்யலாம், நிறையா பலகாரம் செய்யலாம், அப்பம் செய்யலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். வெங்காயம் வெட்டியாச்சு உறவுகளே, பாருங்கள் உறவுகளே. வெங்காயம் ரெடி. தேங்காய் தோண்டிக்கலாம் ஒரு மூடி. நேற்று காயம் உடைச்சி அரசாணிக்காய் பொரியல் செஞ்ச நேற்று. தேங்காய் தோண்டி மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே வறுத்து வச்சுருக்கிற மசாலுக்கு தேங்காய் தான் ஒரு கத்தி இருக்குது. இது கை போயிருமான்னு ஒரு பயம். தோண்டி மிக்சியில் அடிச்சிட்டோம்னா அது மசாலாக்குள்ளே போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா அரைச்சிக்கலாம். சொரகக்குள்ளே நம்மளால முடியாது, கீழே உட்கார்றக்க முடியாது, இடுப்பு வலி. பொரியல் கொஞ்சம் அடிக்கணும்.
நீங்களாம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே. இந்த வாரத்தில் ஒரு 3 வீடியோ நல்லா போயிருக்கு உறவுகளே. அனைவருக்கும் சப்போர்ட் பண்ண உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் உறவுகளே. இந்த வாரத்தில் 3 வீடியோ நல்லா போயிருக்குதுங்க. ஒன்று 34,000 போயிருக்குது, ஒன்று 27,000 போயிருக்குது, ஒன்று 8,000 சில்லரை போயிருக்குது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே. உங்கள் சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப என் மனமார்ந்த நன்றிகள். இது சப்பாத்தி பாலதானுங்க. கீழே கால் போயிடுச்சு, அதனால் காய் வெட்டுறக்கு வச்சுட்டு சப்பாத்தி பாலதான் வேறு 2 அண்ணம் இருக்குது. அதனால் இது கீழே வந்து கால் போயிடுச்சு, அதனால் பார்த்தீங்களா அப்படியே கழட்டி வச்சுட்டேன். வேறு சப்பாத்தி பாலம் இருக்குது எனக்கு, அதனால் அதில் சுட்டுக்குவேன், தேய்ச்சிக்குவேன். பாலை இருந்தது, காய் வெட்டுற பாலை அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சுங்க, திருடு போயிடுச்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் உறவுகளே. எங்கள் காய் வெட்டுற பாலை காணாமல் போயிடுச்சுன்னு பாருங்க. மறுபடியும் ஒரு பாலை வாங்கிட்டேன், புது பாலையை வாங்கிட்டு இது காய் வெட்டுறக்கு வச்சுட்டு இதில் ஒரு புது பாலை வாங்கிட்டு கழுகணும். சப்பாத்தி தேய்ச்சி வச்சது அப்படியே இருக்குது, கழுவி வைக்கணும். ஜாரில் போட்டுடலாம். இது வந்து இந்த பாலை வந்துங்க 1900 என் பிள்ளைக்கு 7 மாதம், என் பிள்ளைக்கு 7 மாதம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, என்னை பெத்த மம்மி வாங்கி கொடுத்ததுங்க. இந்த கீழே கும்பல் ஒன்று ஆடிட்டே இருந்து 3ஐயும் கழட்டி வீசிட்டு காய் வெட்டுற வச்சுட்டு நல்லா கெட்டி. இதோட வயசு 85, 1985. என் பிள்ளைக்கு 7 மாதம் வேறையை வைக்க வரும்போது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது. அதோட குழலும் இப்படியே இருக்குது. இந்த புது பொறிக்கட்டை வாங்கியும் இப்போ அதுவும் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இது பழசுங்க. இதுக்கு வயசு 85, இது 10, இதுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. என் பிள்ளை வயசு 7 மாதம் எங்கள் அம்மா என்னை வேறையை வைக்க வரும்போது வாங்கி கொடுத்தது. இது மறக்காமல் அப்படியே வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது வந்து இரும்பு வடை சட்டியும் இதுவும் தான் இன்னும் மறக்காமல் வச்சுருக்கிறேன். பாக்கி எல்லாமே மாற்றிட்டேன். இரும்பு வடக்கல்லும் இதுவும் தான் அப்படியே வச்சுருக்கிறேன். அப்படியே பேர் சொல்கிறதுக்காக 2 பொருள் வச்சுருக்கிறேன். மற்ற பொருள் எல்லாமே இருக்குது, பித்தாளை ஸ்டீல் கொடுத்தது எல்லாமே வச்சுருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்க. 40 வயசு ஆச்சுங்கிறவங்களே. சரிங்கிறவங்களே நான் போய் கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு அரைக்கிறேன், குழம்பு கரைச்சி தாளித்து விட்றேன். மணி 7 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 6:30 ஆயிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.